வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பேக் கூடையோட மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த கூடையோட மெஷர்மெண்ட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 3 கூடைகள் போட்டிருக்கேன். 3மே வந்து லஞ்ச் பேக்கு சைஸுக்கு உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கிற மாதிரி சைஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், கலர் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம், என்ன மாடலில் போட்டிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவன் கண்ணில் போட்டிருக்கேன், மூடி போட்ட கூட போட்டிருக்கேன், அப்புறம் நார்மல் கூட போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்கூல் முடிஞ்சு நிறைய பேர் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கூடைகள் போட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேல்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுலேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து கூடைகள் பின்னுறப்ப நல்லாவே உங்களுக்கு வந்து அதில் கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி கூடைகள் வந்து நல்லா மூவ் ஆகும். இன்றைக்கி இந்த கூடையோட சைஸ் எல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே ஒரே மாதிரி சைஸாக இருக்கும் பாருங்கள். அதனால் நீங்கள் லஞ்ச் பேக் கொடுத்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இந்த கூடைகள்லாம் நல்லா அகலமாகவே இருக்கும். அதனால் நல்லாவே வந்து பெரிய சைஸு டிஃபன் பேக்கு எல்லாமே உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிவன் கண்ணு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 6.25 அடியில் 25 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 10 லைன் போட்டுக்கோங்க. இந்த கூடைக்கு வந்து குச்சி சொருக முடியாது, ஏன்னா நம்ம சிவன் கண் நாட் போட்டிருக்கிறதுனால. ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொல்லியிருக்கோங்க. சூப்பராகவே இருக்கும். இந்த என்னோட வயருக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் வந்து எங்களுக்கு பத்தலைங்கன்றீங்க. ஏன்னா என் வயர் வந்து நல்லா மொத்தமான வயர், என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட வயர் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வயர் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட மெஷர்மெண்ட்டை. பார்த்தீங்களா, ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கனாலும் நல்லா ஈவனாக இருக்குது. இந்த சிவன் கண் கேப்பை பாருங்கள், இதில் எப்படி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட் காம்பினேஷன், பிளாக், அது சிவன் கண் இது மாதிரி அழகாக இருக்குது. மற்ற கூடைகளில் பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டு தான், ஆனால் அதில் கேப் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குன்னு. இந்த மாதிரி சிவன் கண்ணில் நீட்டாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் இந்த கூடை வந்து 2 கலரில் போடுறப்ப ரொம்பவே அழகாக தெரியும் இந்த கூடைகள். இந்த ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா எல்லா கூடைகளுக்கும் 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 2 நாட்லேருந்து எடுத்து போடுறதுனால நல்லாவே சூப்பராகவே டைட்டாகவே இருக்கும். இந்த ஹேண்டில் எல்லாமே ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக போட்டிருக்கோம் இந்த கூடையை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூடி போட்ட கூடை. இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டும் நான் காமிக்கிறேன். இது எப்படி இருக்கும்னா பார்த்திங்கன்னா லாக் வச்சு போட்டிருக்கோம், சைடுமே வந்து கவர் ஆகிருக்கும். பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே அகலமாக இருக்கும். குச்சி சொருகியிருக்கேன் நான். இந்த கூடைகளுக்கு உங்களுக்கு அட்டை போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணுறவங்க அட்டை போடாதீங்க, வாஷ் பண்ணாதவங்க அந்த மாதிரி அட்டை போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி குமிழ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் எஸ் டைப்பில் 2 கலர் மிக்ஸ் பண்ணி இந்த கூடையை போட்டிருக்கேன். ஆரஞ்சு அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. இது பாருங்கள், அந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். அந்த சைடாக சொருகிறது, அந்த இதை ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள். இதில் நிறைய வேலைப்பாடு இருக்குங்க. இந்த சைடு சொருகிறது, ஃப்ரண்ட் பாகத்தில் இருக்க சொருகிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து சொருகுனா தான் நீட்டாக கிடைக்கும். இதுக்கு வந்து 7 அடியில் 23 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கணும். ஹைட் வந்து 22 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொல்லிக்கோங்க ஃபஸ்ட்டு பாகத்துக்கு. இதே இதிலே நீங்கள் வந்து மூடி பாகத்துக்கு வந்து அதே 9 லைன் போட்டு நீங்கள் பண்ணணும். சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் போட்டிருக்கேன். சேம் க்ரீன் கலர்லேயே நான் வந்து போட்டிருக்கேன். அந்த மூடிக்கு சைடு கவர் ஆகிறதுக்கு லாக் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் லாக் போட்டு அதில் ஒரு டிசைன் பண்ணி இந்த மாதிரி லூப் மாதிரி மேக் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த கூடை வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது. இந்த ஆரஞ்சு வித் க்ரீன் நல்லா பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கூடைகள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நிறைய கலர்ஸ் வச்சு நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சொருகுனா தான் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நல்ல வயர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து கூடை வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கூட வெயிட்டே நல்லா இருக்குது இந்த கூடைக்கு. லஞ்ச் பேக்கு இந்த மாதிரி மூடி போட்ட கூடைகள் வந்து இப்போ நல்ல மூவிங்கில் இருக்குது. இந்த மாதிரி கூடைகள் போட்டு நீங்களும் சேல்ஸ் பண்ணுங்கள். சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த 3 கூடையுமே எனக்கு வந்து ஆர்டர் கூட தான். இது பாருங்கள், நார்மல் இது எப்பயும் போடுவோம்ல செக்குடு டைப்பு, சாண்டில் அண்டு
ஒயிட் அண்டு ரோஸ் கலரில் போட்டிருக்கேன். 6 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட்டு 23 லைன் போட்டு ஒரு லைன் வந்து மடக்கி சொருகியிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சது இந்த கூடைக்கும் குச்சி சொருகிருங்க. அப்புறம் நம்ம ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ரோஸு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. 2 வயர் ஹேண்டில் தான். நல்ல ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே இழுத்து நீங்கள் போட்டிங்கன்னா லூஸாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கூட ஹெல்ப் பண்ணுறவங்க உங்களுக்கு தாங்க வயர் தெரியும், நம்ம வயர் எப்படி இருக்குது, இவ்வளோ வயர் எடுத்தோம்னா நம்மளுக்கு பத்துமா பத்தாதா, நம்ம வயர் மெலிசாக இருக்கா மொத்தமாக இருக்கா அப்படின்றது தெரியும். அதனால தான் நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து சொல்கிறது. ஏதாவது டவுட் இருக்குன்னா என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.